இந்த வாராகி தான் என் வாக்கு பலித்து விட்டது. உனக்கு சொந்தமானது வேறு ஒருவரின் கையில் இருந்து கொண்டு இருக்கின்றது. என்னை தவிர எங்கெங்கேயோ சுற்றி கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்கு இந்த தாயே உன்னை தேடி வந்தே விட்டேன். உனக்கானதை மீட்டு தர இந்த தாய் வந்திருக்கும் போது உன் மனதை ஏன் பதைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன்னையே நீ ஏன் வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? நீ என் பூஜைகளில் மட்டும் கவனத்தை செலுத்து. உனக்கு வர வேண்டியதை நானே வரச் செய்வதற்குத்தான் இப்பொழுது இந்த தாய் வந்திருக்கின்றேன். உன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் கவலைக்கும் நல்லதொரு தீர்வு இங்கு கிடைக்கத்தான் போகிறது. மனதில் எத்தனையோ வழிகளை தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது இருக்கும் இந்த சிறு பாதையை கடக்குவதற்காய் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, அதால பாதாள குழியில் இருந்தே மீட்டு கொண்டு வந்த உன்னை இந்த பாதையிலிருந்து நான் தெளிவுபடுத்த மாட்டேனா? உன்னை நீ வருத்தி கொள்வதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலெல்லாம் உன் கைப்பிடித்திருப்பதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் இப்போதெல்லாம் ஏன் என்னை நம்ப மறுத்து கொண்டு இருக்கின்றாய்? என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நம் தாய் நம்மோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றாளா என்ற மனப்பதற்றம் உன் மனதிற்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றது. முதலில் அந்த பதற்றத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் மனதில் என்னை நிலையாக குடியேற வைத்துவிடு. என்ன நடந்தாலும் என் தாய் பார்த்து கொள்வாள். அவள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் தெளிவாகவே இரு. உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் அங்கு ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே. இந்த நிலை வந்தாலும் சரி, உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். இதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். உனக்கு உரிமையானதை தாண்டி நீ வேறு எங்கெங்கேயோ சென்று கொண்டு இருக்காதே. வீணாக உன் நேரத்தை நீயாகவே வீணடிக்க வேண்டாம். தானாகவே உன்னிடத்தில் உனக்கானது வந்து சேரத்தான் போகிறது. சிக்கல்களை கடந்து வந்து விட்டாய், சோதனைகளை வென்று விட்டாய். அதன் பிறகு சற்றும் யோசிக்காதே நமக்கானது வருமா இல்லையா என்று. எத்தனையோ தடவை நீ பல இக்கட்டான பாதையில் இருந்து மீண்டு வந்து உனக்கான நல்லதை நோக்கி பயணம் செய்ய காத்திருக்கும் போது இந்த பாதையை நினைத்து எல்லாம் நீ பயப்படாதே. வருகின்ற பாதையில் இங்கு பல பேர் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். எதற்காக தெரியுமா? உன் கையில் இருந்து உனக்கானதை பறிப்பதற்கு, உன் கையில் இருந்து உன் வெற்றியை தடுப்பதற்கு, உன் கையில் இருந்து உனக்கு வேண்டிய உறவுகளை பிரித்தெடுப்பதற்கு. பேரும் புகழும் பணமும் ஒன்று சேர்ந்து நீ நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். இந்த தருணத்தை அறிந்து கொண்டு உன் எதிராளிகளோ உன் துரோகிகளோ உன் உறவுகள் உன் அருகில் இருப்பதனால தானே நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அப்படியென்றால் அந்த உறவினை எப்படியாவது பிரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு ஒரு பொழுதேனும் இந்த வாராகி சம்மதிக்கப் போவதே இல்லை. உன் மனம் இன்னும் ஒன்றில் என்னை தெளிவாக வைத்து கொள்ளும் போது நீ எதற்காக மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றாய்? மனம் பதற்றமடையாதே. நடப்பது எதுவேனாலும் இருந்துவிட்டு போகட்டும். நீ என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கான பாதையில் நான் உன்னை நம்பி வந்திருக்கின்றேன் தாயே என்று என்னை முழுமையாக சரணடைந்து பார். நிச்சயம் என் கை கொண்டு உன்னை கை தூக்கி உன் வெற்றியை தீர்மானிப்பது நானாகத்தான் இருக்கப் போகிறேன். நீயோ யார் முன் கம்பீரமாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவர்கள் முன்னே தரம் தாழ்ந்து விட்டாயே என்றுதானே உன் மனம் தீராத கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ தடவை நான் இப்படித்தான் வருந்தி கொண்டு இருக்கின்றேன் தாயே. நீ என்னோடு தான் இருக்கின்றாயா? முன்பெல்லாம் நான் அழைக்காமலே என் கனவில் தோன்றி இந்தந்த விஷயத்தை இப்படி செய்து கொள் என்று சொல்லிக் கொள்வாய். ஆனால் இப்போதெல்லாம் என்னை விட்டு எனக்கு சொந்தமானது எல்லாம் போன பிறகும் நீ என்னை வந்து சந்திப்பதில் ஏன் இவ்வளவு தாமதமாகி கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய். உண்மைதான்.
நான் உன் கனவில் தோன்றவில்லை என்றவுடனே நீயோ முன்னருகில் இல்லை என்று நினைத்து விட்டாயாம். அதுவல்ல என் தங்கமே, உனக்கு நேரம் சரியில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த நேரத்தை நான் செதுக்கிக் கொள்ள வேண்டுமல்லவா? அந்த நேரத்தை உனக்காக உருவாக்கி தர வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைகளை தடுத்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே. அந்த சூழ்ச்சி வலைகளை தடுத்து கொண்டு இருப்பதனால தான் இப்போதெல்லாம் உன் கனவில் தோன்ற முடியவில்லை. உனக்கு பதிலாக உன் வேலைகளை நான் மும்மரமாக செய்து கொண்டிருக்கின்றேன். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டேன். மும்மரமாக வேலை செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கு சொந்தமானதை உன் கையில் ஒப்படைத்து உன்னை வெற்றியின் பக்கத்துக்கு அழைத்துச் செல்வதற்கல்லவா இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன். மனம் என்னும் ஒன்றில் நீ என்னை தெளிவாக வைத்து கொள்ளும் போது மனதில் வாடி வதங்கி கொண்டு இருக்காதே. என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் எனக்கான செயலில் எனக்கு பதிலாக அங்கு என் வேலையை செய்வதற்கு என் தாய் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நினைத்துக்கொள். உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு பிடித்தமானவரோ இப்போதுதான் உன்னறிமை புரிந்து கொண்டு உன்னருகில் வருவதற்கான நிலையை எட்டிவிட்டார். உன் துரோகிகள் தான் இத்தனை காலமாக உன் உறவை பிரித்து வைத்திருந்தார். இப்பொழுது உன் துரோகிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று உன் பிரியமானவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அந்த சூழ்ச்சி வலையை தெரிய வைத்துதான் இப்பொழுது உன்னவரை உன்னருகில் வர வைப்பதற்காக இந்த வாராகி நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். சில பல காலமாகவே நிம்மதியாக இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையை மனமருந்தி கொண்டிருக்கின்றாய்? வருவது வரட்டும், எல்லாவற்றையும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எந்த ஒன்றிற்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ, எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ, உனக்கானது உன்னை தேடி வரும் சூழ்நிலையில் வந்து விட்டது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இதுதான் உன் வாழ்க்கை என்று நீ தீர்மானித்து கொள்ளாதே. முதலில் உன்னை சுற்றி இருக்கும் அந்த அரைவட்டத்தில் இருந்து வெளியே வந்து உனக்கான பாதையை நீ தெளிவுபடுத்திக்கொள். உனக்கு எது வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் என் நிலை மாறாமல் நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு வெற்றி பெறும் தன்மையை தான் உருவாக்கப் போகிறேன். உனக்கானவர் உன்னிடத்தில் இல்லை என்று தானே நினைத்தாய்? இதோ உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்கு இந்த தாயை வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நடப்பதோ கடப்பதோ எல்லாவற்றையும் இந்த தாயின் மீது நீ ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு என் பிள்ளையே. உனக்கு ஒவ்வொரு நாளும் கடப்பதே பெரிய யுகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று மனதில் தாங்க முடியாத வழியோடு அங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ அத்தனை வழிகளையும் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை என் பிள்ளைகள் எட்டியிருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நடக்கப் போகும் விஷயத்தை நினைத்து எல்லாம் உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ, எதை தேடி என்னிடத்தில் வந்தாயோ, அதையே உன் வாழ்க்கை நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது உன் மனம் தெளிவடைய செய்வதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம். அந்த பயத்தையும் அச்சத்தையும் தூக்கி எறிந்து விட்டு நீ என்னுள் ஒன்றிணைந்து பார். இந்த தாயை கதி என்று நினைத்து பார். உனக்கு உரிமையானது உன்னிடத்தில் வந்து சேரப்போகும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ அதை உன்னிடத்தில் நிரந்தரமாக்கத்தான் வந்திருக்கின்றேன். வருவது வரட்டும் என்று நீ எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட என் பிள்ளையே. உன் கண்ணீருக்கும் கவலைக்கும் தீர்வு சொல்லத்தான் போகிறது. எப்படியாவது உன் கஷ்டங்கள் தீரத்தான் போகிறது. எப்படியாயினும் உன் பிரச்சனை தீர்க்க வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்று யோசித்து கொண்டிருக்கின்றாய்? உன் மன நிம்மதியினை தொலைத்துவிட்டு நீ ஏன் அழுது கொண்டு இருக்கின்றாய்? அழுது கொண்டு இருப்பதனாலும் வருத்தப்படுவதனாலும் இங்கு ஒன்றுமே நிகழப் போவதில்லை. அதை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை நீ எட்டி இருக்கும் போது எல்லாவற்றையும்
தாண்டி உனக்கான பாதையை நீ எப்படி தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படி தெளிவுபடுத்திக்கொள். உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு உரிமையானதை நான் தரத்தான் வந்திருக்கின்றேன். வெற்றி உனக்குத்தான் சொந்தம் என் கண்ணின் மணியே. ஓம் வராகி தாயே போற்றி.